குத்தமில்லை பாவம் அந்த பூக்குள்ளே என்னை சாட்டி கொண்டு வேட்டையாட வேண்டாங்க என்னை அடி மேல் அடி அடிக்க வேண்டாம் ஐயா என்னால வழி தாங்க முடியலங்க என்னை கைவிட்டுட்டு போயிடாதுங்க ஐயா என்ன கேட்ட ஒரே ஒரு முத்தம் ஏண்டி அந்த முத்தம் நீ கொடுத்திருந்தா உனக்கு நிலைமை இருக்குதா இப்பயாவது புரியுதா இந்த எயிலர் சேதமால ஆசைப்பட மாட்டான் பட் ஆசைப்பட்டனா அதை அடைய விட மாட்டான் ஐயோ பாடி செப்பு தெரியுமாடி டீ சாப்பிட்டமா டம்ளரை போட்டமா தந்தேன் உங்க கையில காலு கட்டும் எடுத்துக்கணும் திருமணத்திற்கு நாளை குறிச்சாச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை என்னுடைய தங்கை கலைச்செல்வியிடத்துல சொன்னா அவனுடைய முகத்துல பார்க்கணுமே சிரிப்பு. நீண்ட நாட்கள் கழித்து அந்த சிரிப்பை நான் பார்க்க போறேன். இப்போது இந்த அந்தியூர் கிராமத்திலிருந்து என்னுடைய மணிப்பூர் நாட்டுக்கு புறப்படும் போது பத்திரிக்கை வேற அடிச்சு கையோடவே எடுத்துட்டு வந்துட்டேன். போற வழியில தெரிஞ்சவங்க எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்து போனா வேலையா சுலபமா முடிஞ்சிரும். சரி கொடுத்துட்டு போகலாமே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னா.
வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்கிறோம். தம்பி சந்தோஷம் இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறோம். அப்படியா? ஐயா ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு. என்னப்பா? என்னுடைய தங்கைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன். அப்படியா? பத்திரிக்கை போலான்னு வந்தேன். ஆ, நாங்க பத்திரிக்கை. சரி சரி. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்துடுறேன் ஐயா. இரு சாப்பிட்டு போவீங்க. இருக்குது ஐயா, அதுக்கு நான் நேரம் இல்லை, போய் வரேன். அண்ணா, வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, என்ன உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். சரி, என் தங்கைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து போலாம் வந்தேன். ஆமா, அடி வடி அங்க போய் புடி என்ன புடிச்சடா வந்து ஏய் சொல்லுங்க நல்ல குடிச்சுக்கு போடா, குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் போய் சேரு. ஐயா, இந்த காலத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது இல்லாம எந்த வேலை நடக்குது கண்டிப்பா வாயான்னு வச்சிருக்கேன். வீட்டுக்காருக்கு வாங்கறதா இல்லையா கண்டிப்பா உனக்கு வாயான்னு வைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே குடிப்பாங்க போல இருக்குது. ஆனா சலிச்சு போச்சா? கத்துக்கினேன். நீ உங்க வீட்டுக்காரி கட்டி குடுத்துட்டு நீ போட்டு சாப்பிடு. மேரி மேரி நீதான் மேரிக்கணும் குச்சியானா. ஆமா ஐயா, என்னுடைய தங்கையினுடைய திருமணத்திலே மொழி விளக்கப்படுது. ஏனென்றால் அனைவருமே வரணும், வயிறார சாப்பிடணும், மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்தினாவே போதும். ஏன்னா பணம் முக்கியம் கிடையாது. அதனாலதான் மொழி விளக்கப்பட்டது. யார் அது இதோ போடுகிற மாதிரியா? முதல்லயே நல்லா பாரியா கீ வச்சிக்கிறான் எங்கடா வை ஒரு இடத்துல. கண்டிப்பா வந்துருங்க. நாட்டு மக்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கல அப்படி யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் இருக்கிறது ஒரு ஆளு, எந்த வேலையை செய்வேன், எந்த வேலையை விடுவேன். அதனால என்னுடைய தங்கச்சிய உங்க வீட்டு மகளா நினைச்சு அனைவருமே திருமணத்திற்கு வாங்க, வயிறார சாப்பிடுங்க, மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்துங்க. கண்டிப்பா அனைவருமே கல்யாணத்துல எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வந்துருங்க. குடிசில ஆலையிலேயே எங்க சென்றிருப்பா? சரி தேடி கொண்டே
எவ்வளவோ சந்தோஷப்படுவாய் என்று நினைத்துக் கொண்டு வந்தேனேம்மா. உன்னிடத்திலே வரக்கூடாது, உன்னிடத்தில் பேசக்கூடாது, உன் முகத்திலே விழிக்க கூடாது என்றால் அண்ணன் என்னம்மா தவறு நான் செய்து விட்டேன்? அண்ணா, என்னம்மா தவறு செய்தது நீ இல்லை அண்ணா, இந்த பாவி நான் தான் அண்ணா தவறு செய்து விட்டேன் அண்ணா. நீ தவறு செய்து விட்டாயா? என்னம்மா நீ தவறு செய்து விட்டாய்? இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூடாத தவறை நான் செய்து விட்டேன் அண்ணா. செல்வி, நீ சொல்லுகின்ற வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியவில்லையம்மா. என்னம்மா சொல்லுமா. நீங்களும் சென்று விட்டீர்களவா அந்நிய ஒரு கிராமத்திற்கு அத்தை மகனுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக அந்த நேரம் பார்த்து நானோ குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும் வழியிலே இந்நாட்டு இளவரசன் எழிலரசன் அங்கு வந்தார் அண்ணா. இந்த நாட்டின் இளவரசன் அங்கு வந்தாரா? தகுந்த மரியாதை நீ கொடுத்தாயா? நான் அவருக்கு மரியாதை கொடுத்தேன். சரி, ஆனால் அவர்தான் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. என்னம்மா? என்னை பார்த்த உடனே வாடி என்றும் போடு என்றும் பேசினார். தங்கா, அவரை கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும் என்று உரைத்தார் அண்ணா. நீ வேண்டாம் என்று மறுத்தாயா? இந்த பாவி நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையை கேட்காம அவர் என் கற்பை என் வாழ்விலே இப்படி கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறாயா தங்கா கலைச்செல்வி?
எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அண்ணன் தங்கை இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோமே அம்மா. உன்னுடைய வாழ்க்கையிலா இப்படிப்பட்ட ஒரு களங்கம் வந்து நேர வேண்டும் தங்கா கடைச்செல்வி. உன்னுடைய வார்த்தை கேட்டு உன்னுடைய முழு சம்பந்தத்தோடு அஞ்சூர் கிராமம் சென்றேன். நம்முடைய அத்தை மகனை பார்த்தேன். உனக்கும் அவனுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்துவிட்டு பத்திரிகை அடித்து உறவினர் அனைவருக்கும் கொடுத்து விட்டு அந்த திருமண செய்தியை உன்னிடத்திலே ஓடி வந்து உரைத்தவுடனே எவ்வளவோ ஆனந்தப்படுவாய் என்று நினைத்திருந்தேனே தங்க கலைச்செல்வி. ஆனால் உலக்கரைக்கு சென்று திரும்பும் நேரத்தில் அதே இடத்திலே உன்னுடைய கற்பை ஏந்தி விட்டேன் என்று உரைக்கிறாயே அம்மா. கலைச்செல்வி, நாளை நம்முடைய அத்தை மகன் வந்து கேட்டா அவனுக்கு நான் என்னம்மா பதில் சொல்வதை தங்க? இந்த திருமணமே எனக்கு வேண்டாண்ணா. என்னுடைய வாழ்க்கை ஒருவன் கெடுத்தான் என்பதற்காக நம்முடைய அத்தை மகனுடைய வாழ்க்கையை நான் கெடுத்து விரும்பவில்லை என்றா. இனிமேல் எனக்கு எதுக்காக நான் திருமணம்? அண்ணா, உன்னோடு பிறந்த பாவத்திற்காக உன்னுடைய கரத்தாலேயே எனக்கு ஒரு மணிக்கு விஷம் இருந்தா கொடுங்கள் அண்ணா. அதை கொடுத்து விட்டு இந்த பாவி நான் உன் காலையிலேயே உன்னுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தையா இது? என் உடன் பிறந்த பாவத்திற்காக என்னுடைய கரத்தினால் ஒரு துளி விஷத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டும். அதை குடித்து விட்டு நீ இறந்து போக வேண்டுமா? அம்மா, நீ இறந்து போவதற்காகவா இவ்வளவு நாட்கள் நான் உன்னை பேணி காத்து வளர்த்தேன்? கலைச்செல்வி, நீ பிறந்த உடனே சில வருடங்கள் கழித்து விதிவசத்தால் நம்முடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். உடன் பிறந்தவள் தங்கையாயிற்றே, பெண் குழந்தையாயிற்றே, நானும் மகனாக பிறந்து விட்டேன். ஒரு குழந்தை எப்படியெல்லாம் வளர்ப்பதே என்று தெரியாமல் தாய் தந்தை இறந்த பிறகு அந்த குழந்தை அப்படி விடக்கூடாது என்று அன்று முதல் கொண்டு இதனால் வரையிலும் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி தலைவாரி பூமுடித்து பள்ளிக்கு முன்விட்டு பின்னின்று அழகு பார்த்தோம் அம்மா. இந்த அண்ணன் அழகான மங்கை பருவம் அடைந்து விட்டாயே, ஆகினாலே உனக்கும் அத்தை மகனுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் உன்னுடைய கணவனும் ஒன்று சேர்ந்து இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்ல அறத்தில் ஈடுபட்டு அழகான மழை செல்வத்தை ஈன்றெடுத்து கணவன் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உடன் பிறந்த அண்ணனாக இருந்து ஒரு தங்கைக்கு செய்ய வேண்டிய கடமை முடிந்து விட்டது என்று மன நிம்மதியோடு வாழலாம் என்று இந்த பாவினுடைய மனதிலே எவ்வளவோ மன கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருந்தேனே தங்கா. ஆனால் நான் கட்டிய கோட்டை எத்தனையுமே போது இடிந்து சரிந்து மண் கோட்டையாகிவிட்டது. அப்படி என்றால் குலக்கரையிலே உன்னுடைய கற்பனை கெடுத்தது யார்? இந்நாட்டு இளவரசர் எழிலரசன் அண்ணா. நீ கவலைப்படாதே. நாளை நம்முடைய அத்தை மகன் வந்து கேட்டால் அவனுக்கு தகுந்த பதிலை எடுத்து கூறி அவனுடைய நாட்டுக்கு நான் திருப்பி அனுப்பிவிடுகிறேன். இருந்தாலும் குலக்கரையிலே உன்னுடைய கற்பை கெடுத்தது இந்நாட்டின் இளவரசன் தான் என்றால் இப்போதே புறப்படுவோம். இருவருமே நீதிமன்றம் சென்று உனக்காக இந்த அண்ணன் நீதியை கேட்கிறோமா? என்னன்னா சொல்றீங்க? எனக்காக நீதிமன்றம் போயிட்டு நீதி கேட்க போறீங்களா? அண்ணா, அவரா இந்நாட்டு இளவரசர், நாமள ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்கண்ணா. அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றம் போயிட்டு நீதி கேட்டா நமக்கு நீதி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா? கலைச்செல்வி, உன்னுடைய அண்ணன் சாதாரண ஒரு ஏழைதான். ஆனால் எப்போதுமே கோழையாக வாழ்ந்ததே கிடையாது. இருவருமே சொல்வோம் நீதிமன்றம், நீதியை கேட்போம். சரியான தீர்ப்பை கிடைத்தாலாயிற்று. இல்லை என்றால் நீதிமன்றத்தில் உயிர் விடணும். நமது நாட்டில் குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் கிடையாது. இருக்கின்றது குறை. இந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த நாட்டில் என்ன குறை கண்டுபிடித்து விட்டாய்? ஐயா, நான் இதே மணிப்புரி நாட்டை சேர்ந்தவன் தான் ஐயா. ஒரு சாதாரணமான ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவன் ஐயா. என்னுடைய பேரோ கலைச்செல்வன். இந்த நாட்டிலே குறை என்று உரைத்தேன். என்ன தெரியுமா? என்ன? 3 ஆட்சியிலே
கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படிப்பட்ட அநியாய செயல்கள் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு பெண்ணானவள் கற்பு இழந்து அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நீதியை கேட்க வேண்டும் என்றுதான் இந்த நீதிமன்றத்தை நாடி நான் வந்திருக்கிறேன் ஐயா. தளபதியாரே அண்ணா, நாம அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பா இப்பேற்பட்ட சம்பவம் எப்பவுமே நடந்தது கிடையாது. கலைச்செல்வா, ஒரு பெண்ணை பலவந்தமாக கற்பை கெடுத்தார் சொல்கிறாய். அந்த நயமாட்டாக அந்த நாடோடு காமவரி பிடித்த கசாடு யார் என்று சொன்னாய்? தண்டனை கொடுக்க சித்தமாக இருக்கு. ஐயா, அந்த பெண்ணினுடைய கற்பை கெடுத்தவன் எங்கே இருக்கின்றான் தெரியுமா? எங்கே இருக்கிறான்? இதே மணிபுரி நாட்டில் தான் இருக்கிறான். இதே அரண்மனையில் தான் இருக்கிறான். அவன் இங்குதான் இருக்கின்றான். கேட்டு ஓட்டு வாங்கி படா கலைச்செல்வா, இதே இடத்தில் இருக்கிறான் சொல்கின்றாங்க. அந்த கயவன் யார்? ஐயா, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, நீதி ஒன்றுதானே. நீதி ஒன்றுதான். ஐயா, அந்த பெண்ணுடைய கற்பை கலைத்தவன் இதே மணிபுரி நாட்டில் தான் இருக்கிறான். இதே அரண்மனை தான் இருக்கிறான். அவன் இங்குதான் இருக்கிறான் என்று உரைத்தேனே. அப்படிப்பட்ட கொடிய செயலை செய்த கல்வன் யார் தெரியுமா? யார் அவன்? இந்த மணிபுரி நாட்டின் இளவரசன் உன்னுடைய மகன் எழிலரசன். என் மகனை பார்ப்பட்டவன் நல்லவன், வல்லவன், படித்தவன், பல நாட்டு அனுபவங்களை கற்றறிந்தவன், தாயாக தந்தையாக என் மகன் மீது அபாரமான பழியா? சரி விடாதா, என் மகன் தான் கெடுத்தான் சொல்கிறாயே, இதற்கு சாட்சி எவனா சாட்சி வந்து நிக்க வச்சு தான் கடுக்கணும். ஐயா, இதற்கு சாட்சி தர வேண்டும். பாதிக்கப்பட்ட என்னுடைய தங்கை ஐயா, இதற்கு சாட்சி நான் தான் ஐயா, நான் தான். அம்மா, உன் அண்ணன் சொல்வது அனைத்து உண்மையா? என்னுடைய அண்ணன் சொல்வது அனைத்துமே உண்மை, உண்மை, உண்மை ஐயா. தளபதியாரே, அண்ணனும் தங்கையை சேர்ந்து கொண்டு இந்த வந்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரை விடலாமா? கைதை பிடித்து வெளியே தள்ளுங்கள். ஐயா, இந்த நாட்டு மக்கள் அனைவருமே உங்களை நீதி தவறாத மன்னன் என்று போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அப்பேற்பட்ட மன்னனுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தையா இது? எந்த ஒரு பெண்ணாவது அவருடைய கற்பை கெடுத்து விட்டால் என்று நீதிமன்றம் வந்து நீதி கேட்பாளா? நான் சொல்லும் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய அருமை மகனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அழைத்து வாராய் என் மகனை. அப்பா, என்னப்பா நீதிமன்றம் மேல கூச்சல் குழப்பமா இருக்குது. இது என்ன நடக்குது? ஏண்டா நீ வந்துட்டேல்ல, இனி கூச்சல் குழப்பமே நடக்காது. மகனே எழிலரசா, ஏண்டா குலக்கர பக்கம் போயிருக்காயா? நானா ஏம்பா நம்முடைய அரண்மனையில் எத்தனை நீச்சல் கொள்ள இருக்கு. அப்படி போய் நான் ஏமா குலக்கரை போறா? குலக்கர பக்கம் போகவில்லை. சரி வீடா, அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா? என் தங்கச்சிப்பா, என் தங்கச்சி தினந்தோறும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன் தங்கையாரா நான் கேட்டேன். அம்மா ஒதுங்குமா. யார் அது அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா? அப்பா, அப்பா, நானு இந்த பெண்ணை இதுவரை பார்த்ததே கிடையாதுப்பா. உன் மீது ஆணையாக, தாய் நாட்டின் மீது ஆணையாக, தமிழ் மீது ஆணையாக, அமர்ந்திருக்க பொதுமக்கள் சாட்சியாக, ஏன் இந்த பெண்கள் மீது ஆணையாக சொல்ல சத்தம் அவர் தன்னால முதல்ல இந்த பெண்ணை இவர் பார்த்திருக்க மாட்டார், பார்த்திருக்க மாட்டார், பார்த்திருக்க மாட்டார். என் கட்சிக்காரரை பேச விடாமல் விசித்திருப்ப பார்க்கிறார். ஆகையால் இந்த வழக்கை வருகிற 37ஆம் தேதி எந்த மாசத்துல ஒரு 37 கோட்டவர்களே, என்னடா இந்த பெண்ணை இதுவரை பார்த்ததே கிடையாது. எனக்கு அரண்மனையில முக்கியமான வேலை இருக்கிற போயிட்டு டேய் நில்லடா. உன் வார்த்தையை சரிமாத்து. ஓ முகமே காட்டி குடிச்சிட்டு பார்த்தேன். ஆமாடா. டேய், அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாய்.
அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார். போடுறப்பா யார் நீங்க? மணிபுரி நாட்டு மாமன். நான் யாரு? இந்நாட்டு இளவரசர். வருங்காலத்திற்கு இந்த நாட்டுக்கே மாமன் போறேன் நானு. அப்படி இருக்கும்போது போயும் இந்த பெண்ணு கற்பை நாங்க இருக்கேனா? அப்பா இந்த பெண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகம் பிடிக்காதீங்க. எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அண்ணா சற்று பாருங்க. என்ன இந்த பெண்ணின் கற்பை இவர் கெடுத்திருக்க மாட்டார், கெடுத்திருக்க மாட்டார். இது என்ன நீதிமன்றமா? என்ன சொல்றீங்க? ஆமாடா, அந்த பெண்ணை பலவந்தமாக கற்பழிப்பதற்கு உனக்கு சரியான தண்டனை கொடுக்க. ஓஹோ, அப்பா அந்த பெண்ணின் கற்பை நான் கெடுத்தது எண்ணி எனக்கு சரியான தண்டனையா? என்ன தண்டனை? ஐயா ஐயா, என்னுடைய கற்பை கருத்து உன்னுடைய மகனுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? வேண்டாம் ஐயா. ஒரு பெண்ணிற்கு உயிரை விட மேலானது கற்பு. அந்த கற்பையே பறி கொடுத்துட்டேன் இந்த பாவி நான். உன்னுடைய மகனுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கிறதால பறிபோல என் கற்பு மீண்டும் வரவா போகின்றது. வராது ஐயா. ஆகையால் அவருக்கு கொடுக்கிற அந்த தூக்கு தண்டனையே எனக்கு கொடுங்க ஐயா, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஐயா. அப்பா பாபா, அப்பா அந்த பெண்ணை என்னமா ஏதுனாச்சும்பா, எனக்கு பாவமாகுதுப்பா. அப்பா அந்த தூக்குறேன் அவளுக்கா குத்துருப்பா. கொடுப்பாங்களா? தூக்குற மகனுக்கு கொடுக்காதே அந்த தண்டனை தூக்கிட்டு. ஆமா குத்துருப்பா. அது மட்டும் இல்லடா, தண்டனை மாத்தி அமைக்க போகிறேன். தண்டனை மாத்தி அமைக்கிறீங்களா? என்ன தண்டனை? உங்க இருவருக்கு இதே நாட்டு திருமணம். அப்படி இருக்கும்போது என்னுடைய அண்ணனுக்கு அவளுக்கு திருமணமா? அப்பா என்னுடைய அண்ணனுக்கு அவளுக்கு ஏழு வயதால கொஞ்சம் கூட எட்டாது. அப்படி என்னுடைய அண்ணன் இவளுடைய கருத்தை கெடுத்துட்டா சரி, இவளுக்கு 5 லட்சமா 10 லட்சம் கொடுத்து அரண்மனை விட்டு வெளியே அனுப்புப்பா. படிக்க வச்சது வீண் போகலப்பா. தெளிவா பேசுறா பாரு. தெளிவா பேச படிச்சவரு நிரூபிக்கிறா பாத்தியா? அப்பா என்ன சொல்றேன்னா, அந்த பெண்ணு கற்பு நான் கெட்டுதான் இருக்கட்டும். அதனால ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்னும் 10 லட்சம் இன்னும் 2 லட்சம் போடு, 12 லட்சம் ரூபாய் குத்துரு. ஏன்னா கோடை கடை வச்சு போச்சுட்டு அந்த பெண்ணு கற்பு நான் கெட்டுதான் இருக்கட்டும். ஒரு 10-12 லட்சம் கொடுக்குறேன். கோடை கடை வச்சு போச்சுக்கிட்டா நானா இப்ப உங்க தங்கச்சி நான் கெட்டு தங்கச்சி கட்டுறதுன்னு சொல்லுவே உனக்கு போல போகாத. ஏற்பட்டவன் அந்த பொண்ணு கற்பை கெடுத்துட்டு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துறாரா? போண்டா கடை வச்சு போச்சுக்கிட்டான். நான் 50 லட்சம் தான் போறேன். உன் தங்கச்சி 50 லட்சம் ரூபாய் நீ கண்ணெடு பையா. 50 லட்சம் தான் ஏன்டா ஆடாடு வர? 750 ரூபாய் கூலி வந்து நாடு காடி 13 ஏக்கர் வச்சுங்கிறான். என்னுடைய அண்ணனுக்கு அவளுக்கு திருமணம் நடக்காது நடக்கவும் விட மாட்டோமா? என்னப்பா இதே நிலைமை உனக்கு ஏற்பட்டிருந்தா நான் விட்டிருப்பேனா? இல்லை உன் அண்ணன் தான் விட்டிருப்பேனா? சபைக்கு அதே தவறு. கைத்து புஸ்தாலும் உள்ள பொட்டை காய் என்ன திருமணம் கொண்டு வர
கோயில் ஓடுற மாதிரி ஓடுற ஆளு. என் மகன் சொல்ற வெக்கப்படுற வேற ஆளு இருந்தா. தாலியை கட்டுறா. கட்டுறா தாலி. தாலியா? டேய், அப்பா நான் கட்ட மாட்டேன். நிஜமா? நான் கட்ட மாட்டேன். அவரு மாறி மாத்திட்டாரு. நீங்க தாலி கட்டி நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன். குடும்பத்தை பார்த்துக்கோனியா? யாரு? என் பாதுகாப்பு. எங்க வாட முடியாதாவா இதோட மூக்கம் குத்துற மாடு மாதிரி ஆயிட்டான். மாமா என்னை வாழ்த்துங்கள் மாமா. அம்மா நீங்க இருவரும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள் மாமா. பூவும் நாரும் போல, நகமும் சதையும் போல, உயிரும் உடலும் போல நீங்க இருவரும் பல்லாண்டு காலம் வாழணும். அண்ணா நீங்களே என்னை வாழ்த்துங்கள் அண்ணா. கலைச்செல்வி, அண்ணா பெண்ணின் பிறந்தக்கு யாவுளே கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் தன்னையும் காத்து தன்னுடைய கற்பையும் காத்து பொறுமை என்னும் நகைகளை அணிந்து நீ பெருமையோடு வாழ வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்றென்றுமே வைத்த குங்குமத்துடனும் பூசும் மஞ்சளுடனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று இந்த அண்ணன் உன்னை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. வேந்திரமா அம்மா, இந்நாட்டின் இளவரசரோ உன்னுடைய கற்பை கலத்தி விட்டார் என்று இடத்தில் எடுத்து கூறினாய். நீதியை கேட்க வேண்டும் என்று இருவருமே நீதிமன்றத்தை நாடி வந்தோம். நீதியை கேட்டோம். இந்நாட்டின் மன்னரோ சரியான தீர்ப்பை கொடுத்து விட்டார். நாட்டின் இளவரசருக்கும் உனக்கும் இந்த நீதிமன்றத்திலே திடீரென்று திருமணம் நடந்து முடிந்து விட்டது. திடீரென்று திருமணம் நடந்த காரணத்தினால் உடன் பிறந்த அண்ணனாக இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சீதனத்தை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோமா? அம்மா, அண்ணன் தாய் வீட்டு சீதனம் கொடுக்கவில்லை என்று மனக்கலக்கமே வரக்கூடாது. கால நேரம் வரும்பொழுது கண்டிப்பா உனக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சீதனத்தை நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லம்மா, பிறந்த வீட்டிற்கு பெருமையை சேர்க்கின்றாயோ இல்லையோ, புகுந்த வீட்டினுடைய பெருமையை நீதான் சேர்க்க வேண்டும். அப்படி புகுந்த வீட்டினுடைய பெருமையை நீ சேர்த்தால்தான் எளிமையான குடும்பத்திலே பிறந்தாலும் இந்த மணிபுரி நாட்டிலே அண்ணன் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? ஆகட்டும் அண்ணா. கணவனோடு ஒன்று சேர்ந்து காலம் முழுவதும் சந்தோஷமா இருமா. என்னடா டே ஏண்டா என் தங்கச்சி நான் எவ்வளவு நாளா வச்சிருந்தேன். நீ வச்சிருக்கியா? ஐயோ, சின்ன வயசுல நான் தானே வச்சிருந்தேன். ஊட்டி வானத்தோன்னு சொல்லணும். எல்லாரையும் ஒரு வணங்கிச்சு இந்த தாய் வணங்க. உன்னை வணங்களே, அதனால அழுகுறியா நீ? அம்மா, அவனே வணங்க. ஐயா, உங்களை வணங்கின அவ்வளவுதானே. ஐயா, நீங்களே என்ன வாழ்த்துக்கள் ஐயா. 10 பெத்து 16 பெத்து எல்லாம் செத்து எல்லாரையும் சாவடிக்குது, நீ மட்டும் உயிரோடு. டேய், 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் அப்படி சொல்லணும். சென்று ஜாக்கிரதையா இருமா. போயிட்டு வாமா. அண்ணா, என்னுடைய தங்கைக்காக நீதியை கேட்டு நீதிமன்றத்தை நாடி வந்தேன். சரியான தீர்ப்பை கொடுத்து விட்டீர்கள். இந்நாட்டின் இளவரசருக்கும் தங்கைக்கும் நல்ல முறையிலே திருமணம் முடிந்து விட்டது. இப்போதே நான் புறப்படுகிறேன். அமைதி. என்ன சொல்கிறாய்? வேலையை தேடி செல்ல போகிறேன் ஐயா. வேலை தேடி செல்கிறாயா? ஆமா. ஏன் நீ தேடுவாலே இந்த அரண்மனையில் இருக்கிறதப்பா? அரண்மனை எனக்கு வேலையா? புரியவில்லையே. போடா, நான் பேசுகிறேன். தளபதியாரே, இல்லையா? ஓட்டி மொத்தம் வெளியே வந்துடும். தளபதியாரே, நம்ம அரண்மனையில் ஏதாவது வேலை காலி இருக்கிறதா? வேலை ஏதும் காடியில ஆட்கள் ஏதும் தேவையில்லை. கலைச்செல்வா, நில்லு. மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், வேலை எதுவும் காலி இல்லை? இல்ல இல்ல இல்ல. ஏய் போடா. தளபதி, வேலை காலி இல்லையா? நம்ம அரண்மனை வேலையா இல்லையா? இதை சொல்வதற்கு நீ யாரடா?
நீ யாரடா? நீ எங்கடா வந்தவ? பிழைக்கவே இல்லாத எங்க நாட்டுக்கு வந்த? உன் கர்ணாபடலை பார்த்து உனக்கு நான் தளபதி பதவி கொடுத்துட்டேன். வேலை காலி இல்லைன்னு சொல்லுங்க. நீ யாரடா? நாங்கள் காலாளிடுவா கரண் கொண்டு செருப்புக்கு சமமானவா? சொல்லுங்க யாரடா? யாரடா? கலைச்செல்வன் என்ன வேலை தெரியுமா? எனக்கு என்ன வேலை? என்று முதல் கோட்டை காவல் பதவி உனக்கு அளிக்க. அப்படியா? ஆகட்டுங்க. கோட்டை காவலன் கலைச்செல்வன். ஐயா, எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சரி, பட்டம் பெற்றிருந்தாலும் சரி, இதனால் வரையிலும் வேலை கிடைக்காத, வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் என்னுடைய திறமையை பாராட்டி வேலையை கொடுத்து கோட்டை காவலர் பதவியை கொடுத்து விட்டீர்கள். ஐயா, அது மட்டும் இல்லை, இந்த உடலிலேயே உயிர் உள்ளவரை உங்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் கடுமையாக உழைத்து முன்னேறுவேன் அப்படி என்று நான் உறுதியேற்கிறேன். ஐயா, கலைச்செல்வா, கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும். அப்படியா? என்றாவது ஒரு நாள் கடமை தவறிவிட்டால் உன் தலை தரையில் ஒரு ஜாக்கிரதை. ஐயா, வேலை இல்லாமல் இருந்து எனக்கு வேலை கொடுத்து விட்டீர்கள். இந்த பதவி வைத்து தான் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஐயா, இருந்தாலும் கடமையிலே கண்ணாட்டமாக இருந்து இந்த நாட்டு மக்களை கண் இமை எப்படி காக்கிறதோ அதே போல் காப்பேன். இப்போதே செல்கிறேன். கோட்டையை சுற்றி வலம் வருகிறேன். ஏண்டா மறந்து போச்சியா? இன்னைக்கு முதல்ல விடா நம்ம ரெண்டு பேருக்கா? நான் பாத்துக்கிறேன். எங்கிருந்தோ ஓடி வந்தான் ஏழை கலைச்செல்வன். கோட்டை காவலன் என்ற பதவி மரவல்ல புண்ணிங்க. செருப்பட சிறப்ப தெரியாமலை விளையாடி விட்டார் முட்டாள் அவன். திருவிளையாடல் ஆரம்பங்க. பொறுத்திருந்து வார அவனது குடும்பத்தை நான் எப்படி கருவறுக்க போகிறேன் என்று ஓடி வாங்க. அவமானம், வெட்கம், வேதனை. என்னுடைய தந்தை எனக்கு வேண்டாத திருமணத்தை செய்து விட்டார். இது எனக்கு முதலேறு அத்தான் சொல்லாதிரி. அத்தான் சொன்னோட என்னங்க, உனக்கு எனக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்து விட்டது. இன்று இரவு முதலிரவுங்க பால் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாலை நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுங்க அத்தா. ஓஹோ, உனக்கு எனக்கு நல்ல முறையில் திருமணம் முடிந்து விட்டது. இனி நமக்கு முதலிரவு பால் கொண்டு வந்திருக்கேன். பாதி பால் நான் குடிச்சிட்டு மிச்சம் பால் உனக்கு கொடுவா. நான் என்ன சொல்றேன்னா, எத்தாந்து பாரு எல்லாம் நீ குடிச்சிட்டு ரூம் விட்டு வெளியே போயிடு. ஏன்னா நீ தொட்டாடி கபலி குச்சி ஆற மாதிரி இருக்குது. என் முகத்துல போய் போய் வெளியா.
குடும்பத்தில் பிறந்த பெண் நீ. அப்படி இருக்கும்போது என் பணத்தை பார்த்து எனக்கு திருமணம் செய்துக்கிட்டியா இல்ல என் மனசை பார்த்து திருமணம் செய்துக்கிட்டேன்னு உனக்கு ஒரு சோதனை தான் செய்ய. அதுக்குள்ள அந்த ஆயனி எப்படி பூர்வம் கேக்குது எப்படியா ஒன்று தெரிந்தா தெரியாமலோ உன்னை தொட்டுட்டேன் நீ கட்டுட்டு இருவரும் ஒருவனமாய் நல்லபடி விட்டுவிட்டது. இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்காகவும் நீ எனக்காக வாழ வேண்டாம். இனிமேல் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்.
உன் சந்தோஷத்துல கொடுக்குற வரலாறு. இளவரசி நீங்களா? வணக்கங்க. வணக்கம் இளவரசி. இதுவோ நள்ளிரவு நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்துக்கு நான் எதுக்காக வந்து தெரியுமா? அரண்மனையில ரொம்ப ஒழுக்கமா இருந்தது. அதனால சற்று நேரம் காத்து வாங்கலாம் தான் வந்தேன். ஓ, காற்று வாங்கலாம் என்று வந்தீர்களா? காற்று வாங்கி விட்டீர்களா? நீங்கள் சென்று வாருங்கள், நான் சென்று வருகிறேன். என்னங்க அவசரம்? கோட்டை சுற்றி காவலில் இருக்க வேண்டும். என்ன? உங்களிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுங்க. என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போறீங்களா? என்ன விஷயம்? அது என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. என்ன? உன்னை எப்போது நான் நீதிமன்றத்துல பார்த்தேனோ அப்போதே என்னுடைய மனசுல நான் உன்கிட்ட பறி கொடுத்துட்டேங்க. இனி நான் வாழ்ந்தாலும் உன்னோடதான், செத்தாலும் உன்னோடதான். இளவரசி, நீங்க சொல்லுகின்ற வார்த்தை விந்தியிலும் விந்தியாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. எப்போது என்னை நீதிமன்றத்தில் பார்த்தாயோ அப்போதே உன்னுடைய மனதை நிலத்தில் நீ பறிகொடுத்து விட்டாயா? இத பாருங்க, நீங்க யாருங்க? இந்த நாட்டுக்கு இளவரசி. நான் யார்? ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவன். உனக்கும் எனக்கும் ஒரு போது ஈடாகாது. என்னை போயிட்டு வா. என்னதான் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? என்ன காதலிக்க முடியுமா முடியாதா? என்னது? உங்களை நான் காதலிக்க வேண்டுமா? இளவரசி, இதெல்லாம் வேண்டாம் இளவரசி. இந்த விஷயம் உன்னுடைய தந்தைக்கு தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்து வரும். வேண்டாம் என்ன பாக்குறீங்க? உன்னை இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி தெரியுமா? ஆகாயத்துல பூ விரிக்க, அந்தமான கொடை பிடிக்க, மன்னனுங்க காத்திருக்க, இந்த மங்கை நான் இனி உங்களுக்கே சொல்றேன். என்னதான் நீங்கள் ஆசை வார்த்தை என்னிடத்திலே பேசினாலும் சரி, இங்க பாருங்க, உங்களுக்கு திருமணம் ஆசை எப்படி என்று வந்துவிட்டால் உங்களுடைய தந்தை இடத்துல சொன்னா உங்களுக்காக எத்தனையோ நாட்டு இளவரசர் காத்துக் கொண்டிருப்பார். அவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷப்படுகிறேன். இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கலைச்செல்வனை மறந்து விடு, எனக்கு வழியை விடு. உனக்கு வழியே முடியாது. ஏன் அந்த
வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த விஷயம் உங்களுடைய தந்தைக்கு தெரிஞ்சா உங்களுக்கு ஆபத்து வரும். இதெல்லாம் வேண்டாம், மரியாதை சொல்ல போங்க. எனக்கு வேணும் வேணும் தான் கேக்குது. இத பாருங்க, என்னதான் எடுத்து சொன்னாலும் சரி, என்னுடைய செவியானது ஏற்க போவது கிடையாது. கலைச்செல்வா, இப்ப என்ன காதலிக்க முடியாது. கடமை தவறி விட்டாய் நாட்டக்காரா. கடமை கண்ணாயிடா நான். கடமை தவறி விட்ட நல்லவன் நல்லவன். டேய் கடமை வாலி செய்யலாமா? நீங்க எனக்கு மாறிட்டாய். நீ அழுது என்ன பாத்துட்டே சொல்ல என்ன நடந்தது சொல்ல. அந்த கம்நாட்டியை விட மாட்டேன். நீ நீதிமன்றத்துல பார்த்தாடோ அப்போது அவனுடைய மனசுல பறி கொடுத்துட்டாடா.
என் மகன் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டானா? ஏய், இவன் யாரு? அது மட்டும் இல்ல, நீ போட்டுக்க ஆடை ஆவணம் அனைத்தும் அரசாங்க சொத்து. இன்று முதல் கோட்டைக்கு ஆள் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. அத்தனை உள்ளி தைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உள்ளி தைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அதை சகித்துக் உண்மையை சொல்பவன் அதிகாரம், உண்மையை சொல்பவன் அதிகாரம், இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே ஒன்று புலிதான் விடவே மாட்டேன்ல, விடவே மாட்டான் போட்டு பாரு பாரு. ஏய், என் மகன் யாரு? என் மகன் மலாய். என் மகன் தாமரம். நீ குப்பமேடு. என் மகன் சாத்தாரு. நீ சாக்கடையடா. என் மகன் என்னை என்னதான் அடித்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் சரி, நான் ஒரு தவறு செய்யவில்லை மன்னா. நான் சொல்லுகின்ற வார்த்தையை கேளுங்கள் மன்னா. தவறு செய்யவில்லையா? கம்நாட்டிய கண்ணெதிலே கட்டி பிடிக்கிறான். தவறு செய்யல சொன்னேனா? வண்டி மதமா புடிச்சா பொண்ணு வளர்ப்பு செய்யறாங்க. ஆஹா. அவங்க அண்ணா என்ன வேலை பண்ணானோ அந்த வேலையை இவ்வளவு பண்றா பாரு.
சொல்ல போறியா? இது போல செய்யாதடா. கடமையில் எங்க போனாலும் கண்ணியமா இருக்கணும். கரெக்டா சொல்லுவோம் உன் பொண்ணு என்ன சொல்ல போறா பாருங்க. சேர்த்து பிடிச்சிங்கன்னா சொல்லுவாங்களா? நான் பாத்துக்கிறேன்டா. விடமாட்டாங்க ரெண்டு பேருமே. அப்படம் என்ன கோவம் அங்க பாரு. என்ன பார்க்க போறது? உன் பொண்ண அப்படியா? உன் பொண்ணு இப்படியா? நீ எந்த நிலைமையில இருந்தியோ சின்ன வயசுல? சரியான தெவடியா குடும்பமா இருக்கும் போல. போதும் போடி தேவடியா. உடம்பு அயற்சாக இருக்கிறதா? அம்மா நீ அப்படியே போய் பட்டுக்கு போற. நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு அதுல பன்னீரை விட்டு நல்லா அலற குடுத்து அதுலயே அப்படியே இறங்கி ஏறிடு. அவளை வெச்சாமடுத்து வீசு. ஓ போய் மலா கட்சி படத்துக்கு போடி ஓட்டம் பாரு. அண்ணா இப்பொழுது முடிக்கின்றேன் அண்ணா. நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னுடைய பதவி பறிக்க வேண்டாம் அண்ணா. இல்ல பதவி போயிட்டாடா. இந்த நாட்டுல இருக்க கூடாதுடா. அண்ணா எங்க நாட்டுல நீ இருந்தாரு வச்சுக்க. எங்க நாட்டுல கண்ணி பண்ண விட்டு வைக்க மாட்டேன். ஏய் குட்டாமடி இவன் என்ன செய்யணும் தெரியுமா? இவன் அடித்த சித்திரவதை செய்து நான் தவிர்த்த கத்துறேன். அப்படியா செய்யுமா? செல்வா, நீ படித்தவன் பண்புள்ளவன் நல்லவன் என்று எனக்கு தெரியுமா? மன்னருடைய கட்டளைப்படி அதா பார்த்தாயா அருகாமல் ஒரு கிராமம் இருக்கின்றது. அங்கே சென்று நீ எப்படியாவது பேசிக் கொள்ளப்பா செல்வா. இந்த அண்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா தங்கா? இருவருமே ஒரு சாதாரணமான ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவங்க. அது தவறா? நீ கெட்டிவிட்டு என்ற காரியத்திற்காக நீதிமன்றம் வந்து நீதியை கேட்டு உனக்கு நல்ல வாழ்வை பெற்றுக் கொடுத்தேன். அது தவறா? என்னுடைய திறமையை பாராட்டி கோட்டை காவல் என்ற பதிவு கொடுத்து விட்டார்கள். என்னுடைய தங்கைக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சீதனத்தை எப்படியாவது கடுமையாக உழைத்து கொடுத்து விடலாம் என்று நினைத்தேனே. ஆனால் செய்யாத தவறுக்காக வீண் பழியை சுமத்தி அடுத்து நாடி கடத்துகிறார்களே. தங்கா கலைச்செல்வி, உன் முகத்தை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ? உனக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சீதனத்தை கொடுப்பேனோ கொடுக்காமல் போவேனோ என்று தெரியவில்லையே தங்கா.